பாருங்க எல்லாம் போட்டது போட்டபடியாவே கிடக்கு. நான் நேத்து நைட்ல இருந்து எந்த வேலையுமே செய்யல, சாப்பிடவும் சாப்பிடல. சரியான வயிறு வலி. அடிக்கிற வெயிலுக்கு சுத்தம் முடியல, கண்ணெல்லாம் பொங்கி தண்ணி வடிஞ்சிட்டே இருக்கு. ஆனலாம் காலையில இருந்து நான் வெறும் மோர் தான் குடிச்சிட்டு இருக்கேன். எதுவுமே நான் சாப்பாடே சாப்பிடல. எங்க ஹஸ்பண்டும் வேலைக்கு போயாச்சு. அவருக்குமே நான் எந்த சாப்பாடும் கட்டி அனுப்பல. பாருங்க கிச்சன் எப்படி இருக்குன்னு. பாத்திரம் கூட எதுவுமே கழுவவே இல்லை, எல்லாம் அப்படியே போட்டது போட்டபடியா இருக்கு. பசங்களும் ரொம்ப குட்டி குட்டி, அவங்களாலையும் எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. எங்க வீட்டுக்காரரும் வேலைக்கு போயிட்டாரு. வயிறு வலின்னு இல்லைங்க, நார்மலாவே எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஹவுஸ் ஒய்ஃப் அவங்களுக்கு அவங்களே தான் பாத்துக்கணும். டைம் மதியம் 1 மணி ஆகுது. ஒரு காக்கா கூட காணோம் எங்க ஏரியால. ஏற்கனவே இருக்கிறதே ஒரு 20 வீடு தான். எல்லாம் வேலைக்கு போறவங்க அந்த மாதிரி இருக்கு. மோஸ்ட்லி லேடிஸும் எல்லாரும் வேலைக்கு போயிடுறாங்க. இது எங்க வீடு எதிர் வீடு. இதுல ஆளே 1.5 வருஷமா இல்ல. நாங்க வந்ததுல ஆள் இல்ல. பக்கத்து வீட்லயும் ஆள் இல்ல. அவங்களும் காலி பண்ணி போயிட்டாங்க. வீடு எம்டியா தான் இருக்கு. இவங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அப்படியே அவங்களும் ஊருக்கு போயிட்டாங்க. ஸோ ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு ஏரியா எதுனா எங்க சைட்ல எங்க ஊர் தான் நான் சொல்லுவேன். கடை திறந்திருக்கு, இங்கன்னு பார்த்தா தெரியுது கடை திறந்திருக்கு. அந்த லாஸ்ட் போன கடை திறந்திருக்கு. போயிட்டு ஒரு தயிர் பாக்கெட்டு அப்படி இல்லாட்டி கேழ்வரகு மாவு பாக்கெட் வாங்கிட்டு இன்ஸ்டன்டா ஏதாவது கூழ் ஏதாவது செஞ்சு சாப்பிடுவோம். ஏன்னா எனக்கு எது சாப்பிட்டாலுமே வயிறு வலி பயங்கரமா இருக்கு. வயிற்று எதுவுமே நிக்க மாட்டேங்குது, சாப்பிட்ற பொருள் எதுவுமே நிக்க மாட்டேங்குது. உடம்பு அந்த அளவுக்கு ஹீட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இன்ஸ்டன்டா ஏதாச்சும் ஒரு கூழ் செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கடைக்கு போகலாம். கிச்சன் ஒரு அளவுக்கு க்ளீன் பண்ணிட்டேன். பாத்திரம்லாம் சிங்கில் வச்சுட்டேன். கொஞ்சம் வெயில் குறைஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து கழுவிக்கலாம். இப்போதைக்கு அரிசி கழுவி வச்சிருக்கேன். கேழ்வரகு மாவு கிடைச்சதுன்னா போட்டு களி மாதிரி கிண்டி கூழ் மாதிரி கரைச்சிடலாம். அப்படி இல்லாட்டி வீட்டில் தயிர் இருக்கு, தயிர் வெண்டைக்காய் இருக்கு, போட்டு தயிர் சாதம் தாளிச்சிக்கலாம். ஏதோ ஒன்று, ரெண்டுத்துல ஒன்று கம்பல்சரி. இன்னும் வீடு பெருக்கிற டைம் இல்லை. இன்னும் 10 நிமிஷத்துல அந்த கடையை சாத்திட்டு போயிடுவாரு. அதோட சாயங்காலம் 4 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாரு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் போயிட்டு கடைக்கு போய் வாங்க வேண்டிய பொருளாக வாங்கிட்டு வந்துடலாம். நம்ம எது கடைக்கு போறோம்? நாங்க கடைக்கு தான் போறோம். என்ன வாங்க போறோம்? ஜென்ஸ் தான்மா. ஜென்ஸா? தயிர் வாங்க போறியா? தயிருக்கு ஜென்ஸ் தான். தயிர் வாங்க போறோமா ஜென்ஸ் வாங்க போறோமா? ஜென்ஸ் தயிர் தான். ஜென்ஸ் தயிர் வாங்க. நாங்க கடைக்கு போறோம். கடைக்கு கிளம்பியாச்சு. போலாமா? ஹாய் சொல்லு. ஹாய். இதுதான் எங்க ஊர் மகேஷ் அண்ணா கடை. எங்க வீட்டுல 1/2 கிலோமீட்டர் வரணும் இந்த கடைக்கு. இந்த கடையை விட்டா நாங்க 2 கிலோமீட்டர் நடந்து போய் பஜார்ல போய் ஏதாவது பொருள் வேணும்ன்றது வாங்கணும். தக்காளி வெங்காயம் எதுவும் கிடைக்காது. சும்மா ஆத்திர அவசரத்துக்கு ஒரு பால் பாக்கெட், மெழுகுவர்த்தி, ஷாம்பு அந்த மாதிரி சின்ன சின்ன பொருள் வேணா இந்த கடையில் வாங்கிக்கலாம். போய் பார்ப்போம், ராகி மாவு இருந்தா வாங்குவோம். அப்படி இல்லாட்டி வீட்டுல தயிர் இருக்கு, தயிர் தாளிச்சு சாப்பிட்டுக்கலாம். 1/2 கிலோ மாவு 50 ரூபாய், 10 ரூபாய் ஜூஸ். சீக்கிரம் வாங்கி வீட்டுக்கு போலாமா? கடைக்கு போயிட்டு வந்தாச்சு. போயிட்டு வரதுக்குள்ள சாப்பாடு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்ப நம்ம ஒரு கிணத்துல மாவு கரைச்சி வச்சுப்போம். அரிசி நல்லா வந்ததுக்கு அப்புறம் மாவு போட்டு கிண்டிட்டா கூழ் ரெடி. நான் மாவு கரைச்சி ஊத்திட்டேன். 1 கப் அரிசிக்கு 2.5 கப் மாவு போட்டிருக்கேன். நீங்க இந்த மாதிரி கூழ் ட்ரை பண்ண போறீங்க இன்ஸ்டன்டா அப்படின்னா காலையிலே செஞ்சு வச்சிருங்க. அப்போ மதியம் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஆறி நல்லா இருக்கும். சுடு சுடு குடிக்க முடியாதுல்ல. எனக்கு கூழ் குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா கூழ் குடிச்சா வயிறு செட் ஆகாது, வயிற்று கலக்கிடும். ஸோ அதனால நான் இப்படி குடிப்பேன். இப்படி குடிச்சா எனக்கு எந்த சைடு எஃபெக்டும் காட்டாது. அதே போல வீடியோ பாக்குறவங்களுக்கு கூழ் பிடிக்கும், ஆனா குடிச்சா வயிறு வலிக்கும் அப்படின்றவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. வயிறு வலிக்காது, அதே டைம்ல நல்லாவும் இருக்கும். அதே டேஸ்ட் தான் இருக்கும். ஏன்னா அந்த கூழ் கூட கம்பேர் பண்றப்ப கொஞ்சம் புளிப்பு தன்மை லைட்டா கம்மியா இருக்கும், அவ்வளவுதான். நமக்கு மாவு நல்லா வெந்து வந்துருச்சு. ஆஃப் பண்ணிட்டு ஆற விடலாம். ஆற விட்டுட்டு அந்த கேப்ல போயிட்டு இருக்கிற பாத்திரத்தை எல்லாம் தேய்ச்சி போட்டுரும். சாமா ஊடுற கேப்ல வீட்டை பெருக்கியாச்சு. அடுத்தது நான் பாத்திரத்தை தேய்ச்சிக்கிறேன். சாமா கொஞ்சம் தான் இருக்கு. நான் காலையில சாப்பாடு செய்யல, அதனால நைட்டு சமைச்ச சாப்பாடு மட்டும் பாத்திரம் மட்டும். கூழ் பாருங்க நமக்கு நல்லா ஆறி கட்டியா வந்துருச்சு. நல்லா தர தரன்னு இருக்கு. இப்ப இது எடுத்து ஒரு பவுல்ல மாத்திக்கலாம்.
எனக்கு வந்து இந்த அளவுக்கு கூழ் போதும். இப்போ வந்து நம்ம இதுல கொஞ்சம் தயிர் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி கூழ் காய்ச்சல் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்துட்டு, சில பேர் தயிர் ஊற்றிக்க மாட்டாங்க. எனக்கு வந்து கூழ்ல வந்து தயிர் ஊற்றி குடிச்சாதான் வந்து பிடிக்கும். நல்லா இருக்கும் அந்த ஸ்மெல்லு. கட்டியாக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு செக் பண்ணிக்கலாம். லைட்டா கம்மியா இருக்கு, கொஞ்சம் போட்டு. இப்போ இதுல பொடி பொடியா நறுக்குன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கூழில் உப்பு புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. நானும் என் பாப்பாவும் கூழ் குடிச்சிட்டோம். வயிறு வலி குறைஞ்சதுக்கப்புறம் வேலையை செய்ய ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. பாய்.